தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நகராட்சி துறையில் குரூப் சி வேலைவாய்ப்புக்கான புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th ஐடி அல்லது எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆன்லைன் மூலிமா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கான மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 58,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. எல்லாம் இப்போ நம்ம சொன்ன சேலரி ஸ்டார்டிங் சேலரி, சரிங்களா? வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கான கிடைக்கிற சம்பளம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறப்போ உங்களுக்கான சம்பளமாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 21 ஆகஸ்ட் 2024 ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் தபால் மூலிமா கொரியர் மூலிமா எதுவும் அனுப்ப தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா மொத்தம் 12 விதமான பதவியில் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்பு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 58,986 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி நீங்கள் பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 வயதினர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிவன் அஸ் பெர் ரூல்ஸ். அப்படின்னா ஓபிசி கேட்டகிரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோன்னா உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது இவங்க அந்த எந்த கேட்டகிரி சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வரும். இரண்டாவது என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு. 58,986 சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி நீங்கள் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது டிஇஆர்இ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 33 வயதினர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,203 உங்களுக்கான சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெபார்டரியில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் எதில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க. நாலாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு 37,203 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கலில் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அதில் எனக்கு எலக்ட்ரிக்கலில் எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, கூட 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 28 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் பி எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் 37,203 உங்களுக்கான சம்பளம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே ஐடிஐ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். வயது வரம்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 31 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க.
6வது என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 32,991 ரூபா உங்களுக்கான சம்பளம். 10வது பாஸ் பண்ணிக்கணும், கூடவே வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், மினிமம் 3 வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணுறீங்க, பெண்கள் அப்ளை பண்ணாலும் சரி, ஆண்கள் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுக்கான உடல் தகுதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 37,203 ரூபா உங்களுக்கான சம்பளம். எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். கூடவே டைப்பிங்கான நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வேலை செஞ்சுருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் மேக்ஸிமம் 33 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 29,970 ரூபா சம்பளம். நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த ஒர்க் அசிஸ்டண்ட்டில் 3 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 28 வயதினர் அப்ளை பண்ணலாம் ஒரு வேலைவாய்ப்புக்கு, இன்னொரு வேலைவாய்ப்புக்கு 31 வயதினர் அப்ளை பண்ணலாம், இன்னொரு வேலைவாய்ப்புக்கு 33 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 3 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 29,970 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. 10வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங்ஸ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சிவில் டிஃபென்ஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஹோம் கார்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் இந்த இதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயதினர் ஒன்றுக்கும் ஒரு கேட்டகரியில் செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 28 வயதினர் கேட்டகரிக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 31 வயதினர் கேட்டகரிக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க செக்யூரிட்டி கார்டுக்காக. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன். இது மத்திய அரசு வேலைவாய்ப்புங்கிறங்காட்டி உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ சொன்ன எல்லா வேலைவாய்ப்புமே ஊட்டி தான். 3 விதமாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது ஊட்டிக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். மேலே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருக்கவங்க லாகின் பண்ணுறதுக்கான லிங்கை கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க 21/8/2024. இதில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது இதில் கொடுத்துருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது. சரிங்களா? மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் வேணால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் அப்ளை பண்ண போகிறவங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் அப்ளை அப்படிங்கிற பட்டனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் போய் கீழே அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோமோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா அப்ளை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு. இன்னும் ரிஜிஸ்டரே நான் பண்ணலை, நான் எப்படி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போகிறது அப்படின்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்குக்கு உங்களுக்கு உள்ளே போகும். சரிங்களா? சும்மா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், முன்னாள் இராணுவத்தினரா, உங்களுடைய கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, உடல் ஊனமுற்றோர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, நேஷ்னாலிட்டி, கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேக்கில் வந்தீங்க அப்படின்னா சேம் இந்த இதில் அந்த இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் எதுவுமே பே பண்ண தேவை கிடையாது. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊட்டியில் மட்டும்தான். சூப்பரான வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் 21 ஆகஸ்ட் 2024. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோக்கான முழு தகவலும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.